ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். ஸ்கூல்லேருந்து வர குழந்தைகளுக்கு என்னடா ஸ்நாக்ஸ் செஞ்சு கொடுக்குறதுன்னு யோசிச்சுட்டு இருந்தீங்கன்னா, இந்த மாதிரி ஒரு டைம் ட்ரை பண்ணி பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்குங்க. குழந்தைகள்லேருந்து பெரியவங்க முடிக்க விரும்பி சாப்பிட்ற டேஸ்ட்டில் இருக்கும். வாங்க எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இன்றைக்கி ஒரு கப் அளவுக்கு பச்சரிசி எடுத்திருக்கீங்க. நான் ரேஷன் பச்சரிசி எடுத்திருக்கேன். நீங்கள் ரேஷன் பச்சரிசின்னு இல்லை, கடையில் வாங்கின பச்சரிசியும் எடுத்துக்கலாம். இது நல்லா க்ளீன் பண்ணிட்டு 2-3 டைம் கழுவிட்டு குறைஞ்சது ஒரு 3 மணி நேரம் ஊற வச்சு எடுத்துக்கலாங்க. இப்போ பாருங்கள், ஒரு 3 மணி நேரம் நல்லா ஊற வச்சு எடுத்துருக்கிறேன். அரிசி நம்ம அழுத்தும் போது 2ஆக உடையணும், அந்த அளவுக்கு நல்லா ஊற வச்சு எடுத்துக்கலாம். இப்போ அரிசி நல்லா ஊறி வந்திருக்கு. தண்ணியெல்லாம் வடித்து எடுத்துக்கலாங்க. அடுத்ததான் குக்கரில் மீடியம் சைஸ் உருளைக்கிழங்கு ஒரு 3 உருளைக்கிழங்கு எடுத்து 2ஆக கட் பண்ணி வச்சுருக்கேங்க. அதை சேர்த்துட்டு அது மூழ்க அளவுக்கு தண்ணி விட்டு ஒரு 4-5 விசில் விட்டு வேக வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா குழைய வெந்து வரணும், அந்த அளவுக்கு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம். விசில் வரட்டும், பார்க்கலாம். இப்போ விசில் வந்து ப்ரெஷர் ரிலீஸ் ஆகிடுச்சுங்க. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா சாஃப்டாக வெந்து வந்திருக்கணும். இப்போ தண்ணியெல்லாம் வடிச்சிட்டு தோல் நீக்கிட்டு இந்த உருளைக்கிழங்கை கொஞ்சம் கூட சூடு இல்லாமல் நல்லா ஆற வச்சு எடுத்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு நல்லா ஆறுனதுக்கப்புறமா இந்த மாதிரி தோல் நீக்கி எடுத்து வச்சுருக்கீங்க. இப்போ இதை எடுத்து ஓரமாக வச்சுருவோம். அடுத்ததாக ஒரு மிக்சர் ஜார் எடுத்துக்கலாம். அதில் நம்ம ஏற்கனவே ஊற வச்சு வச்சுருந்த பச்சரிசியை சேர்த்துக்கலாங்க. நான் ஒரு கப் அளவுக்கு 200 கிராம் அளவுக்கு தான் அரிசி ஊற வச்சுருந்தேன். அது ஒரே ஈடாக சேர்த்துக்கிறேன். நீங்கள் அதிகமாக ஊற வைக்கும் போது 2 ஈடாக சேர்த்துக்கோங்க. இப்போ ஊற வச்சு அரிசி எல்லாமே நம்ம மிக்சர் ஜாரில் சேர்த்துனதுக்கப்புறமா இது கூட ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு தண்ணி, ரொம்ப அதிகமாக சேர்த்துக்கூடாதுங்க. 1/4 டம்ளர் அளவுக்கு மட்டும் தண்ணி சேர்த்துனா போதும். நான் காமிக்கிற மாதிரி சேர்த்துக்கோங்க. இந்த அளவுக்கு சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், கொஞ்சம் கூட கொரகொரப்பு இல்லாமல் இந்த மாதிரி நல்லா வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கணும். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. இப்போ நான் காமிக்கிற கன்சிஸ்டன்சியில் இருக்கணும். இதுக்கு தகுந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து அரைச்சி எடுத்துக்கோங்க. இப்போ ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றிக்கலாம். அந்த மாவு பாத்திரத்தில் மாற்றினதுக்கப்புறமா அதே மிக்சர் ஜாரில் ஏற்கனவே நம்ம வேக வச்சு தோல் நீக்கி எடுத்து வச்சுருந்த உருளைக்கிழங்கை சேர்த்துக்கலாங்க. இந்த உருளைக்கிழங்கு கூட தண்ணி 2 ஸ்பூன் அளவுக்கு சேர்த்துனா போதும். அதிகமாக சேர்த்துக்கூடாது, 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துனீங்கன்னா போதும். இதையும் நல்லா வெண்ணெய் மாதிரி மைய அரைச்சி எடுத்துக்கணும். பாருங்கள், உருளைக்கிழங்கு இந்த மாதிரி நல்லா மைய வெண்ணெய் மாதிரி அரைச்சி எடுத்துக்கிறேன். கன்சிஸ்டன்சி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். நான் 2 ஸ்பூன் அளவுக்கு தண்ணி சேர்த்துனேன். கன்சிஸ்டன்சி இந்த அளவுக்கு தான் இருக்கணும். ரொம்ப இலக்கமாக இருந்துடக்கூடாது, ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது. இந்த அளவுக்கு இருந்தால் போதும். இப்போ அரைச்சி வச்சுருந்த உருளைக்கிழங்கை நம்ம ஏற்கனவே அரைச்சி ஒரு அகலமான பாத்திரத்தில் மாற்றி வச்சுருந்து அந்த மாவோடு சேர்த்துக்கலாங்க. உருளைக்கிழங்கு விழுது மட்டும்தாங்க சேர்க்கணும். மிக்சர் ஜாரில் கொஞ்சம் கூட தண்ணி விட்டு அந்த மாவு கூட சேர்த்துடக்கூடாது. உருளைக்கிழங்கு விழுது மட்டும் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு ஒரு ஸ்பூனோ இல்லை ஒரு விஸ்கோ வச்சு அந்த பச்சரிசி மாவு இந்த உருளைக்கிழங்கும் நல்லா கலந்துடணுங்க. ஒரு 2-3 நிமிஷத்துக்கிட்ட நல்லா அடித்து எடுத்துக்கலாம். இப்போ உங்களுக்கு ஸ்பூனில் விஸ்க் அடிக்கும் போது அந்தளவுக்கு கன்வீனியண்ட்டாக இல்லை அப்படின்னா நீங்கள் கை வச்சு நல்லா அந்த உளுந்து வடைக்கு அடிப்போம் இல்லைங்களா, அந்த மாதிரி கை விடாமல் ஒரு 2-3 நிமிஷம் நல்லா அடித்து எடுத்துக்கணும். பச்சரிசி மாவு உளுந்தும் நல்லா கலந்து அப்படியே வெண்ணெய் மாதிரி வரும், அந்த அளவுக்கு நல்லா அரிச்சு எடுத்துக்கணும். இப்போ நான் அந்த மாதிரி நல்லா அடிச்சு எடுத்ததுக்கப்புறமா இதுக்கு ஒரு மூடி போட்டு ஒரு 15 நிமிஷம் அப்படியே விட்டுருவோங்க. ஒரு 15 நிமிஷம் கழித்து பார்க்கலாம். இப்போ ஒரு 15 நிமிஷம் ஆயிடுச்சு. ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். பாருங்கள், உங்களுக்கு பார்த்தாவே தெரியும். லைட்டாக அப்படியே மேலே அப்படியே உங்களுக்கு புசு புசுன்னு மாவு வந்திருக்கும். உங்களுக்கு கரண்டில் எடுத்து காமிக்கிறேன் பாருங்கள். இந்த அளவுக்கு கன்சிஸ்டன்சியும் இந்த அளவுக்கு இருக்கணும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ரொம்ப திக்காகவும் இருக்கக்கூடாது, ரொம்ப இலக்கமாகவும் இருக்கக்கூடாது. மீடியம் கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. அடுத்ததாக ஒரு கொத்து கருவேப்பிலை எடுத்து பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கலாங்க. அது கூடவே காரத்துக்காக 2 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துட்டு ஒரு கைப்பிடி அளவுக்கு கொத்தமல்லி இலை பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாங்க. சேர்த்துட்டு ஒரு டீஸ்பூன் அளவுக்கு சீரகம் அதையும் இது கூட சேர்த்துட்டு கடைசியாக நல்லா பொடியாக நறுக்கின பெரிய சைஸ் பெரிய வெங்காயம் ஒன்று இது கூட சேர்த்துக்கலாங்க. வெங்காயம் எந்த அளவுக்கு சேர்க்குறோமோ அந்த அளவுக்கு நல்ல சுவையாக இருக்கும். அதே மாதிரி வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் சேர்க்கும்போது நான் காமிக்கிற மாதிரி நல்லா பிசைஞ்சு விட்டு சேர்த்துக்கோங்க. அப்போ தான் உதிரியாக எல்லா மாவுலையுமே இந்த வெங்காயம் இருக்கிற மாதிரி இருக்கும். சேர்த்துட்டு இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். நம்ம மாவு அரைக்கும் போது உப்பு சேர்க்கல, இப்போ வெங்காயம் சேர்த்ததுக்கப்புறம் உப்பு சேர்க்கல. இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துட்டு நல்லா கலந்து எடுத்துக்கணுங்க. இந்த வெங்காயம் வந்து அந்த மாவோட எல்லாம் நல்லா மிக்ஸ் ஆயிடணும், அந்தளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கணும். இப்போ நம்ம இந்த போண்டா போடுறதுக்கு ஒரு 2 நிமிஷத்துக்கு முன்னாடி தான் நம்ம வெங்காயம் போட்டு கலந்து எடுத்து வைக்கணும். நீங்கள் வெங்காயம் போட்டு கலந்து எடுத்து ரொம்ப நேரமாக வச்சுட்டிங்கன்னா தண்ணி விட்டுரும், கன்சிஸ்டன்சி ரொம்ப இலக்கமாகிடும், எண்ணெய் அதிகமாக பிடிக்கும். அதனால் நீங்கள் போண்டா போடுறதுக்கு அடுப்பில் எண்ணெய் வச்சதுக்கப்புறமா நீங்கள் வெங்காயம் போட்டு கலந்து எடுத்தால் போதும். கன்சிஸ்டன்சி நம்ம காமிக்கிற மாதிரி எடுத்து கீழே விடும்போது உருண்டையாக விழுகணும், அந்த கன்சிஸ்டன்சியில் இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இப்போ மாவு ரெடி ஆயிடுச்சு. இதை எடுத்து ஓரமாக வச்சிடலாம். அடுத்ததாக ஸ்டவ்வில் ஒரு பேன் வச்சுட்டுங்க, அதில் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்து வச்சுருக்கேன். எண்ணெய் கொஞ்சம் நல்லா மிதமான சூடு வரணும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு எண்ணெய் கொஞ்சம் மிதமான சூடு வந்ததுக்கப்புறமா நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற மாவுலேருந்து எடுத்து இதில் போண்டாவாக போட்டு எடுத்துக்கலாம். இந்த மாதிரி ஸ்பூன் எடுத்து போடும்போது உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். நீங்கள் கையில் எடுத்து போடுறனாலும் போடலாம். ஸ்பூனில் நான் வந்து ஒவ்வொரு உருண்டைகளாக எடுத்து போட்டுக்கிறேன். கன்சிஸ்டன்சி நான் திரும்பி சொல்கிற மாதிரி இந்த மாதிரி ஸ்பூனில் எடுத்து போடும்போது ஒழுகாமல் இருக்கணும், அந்தளவு கன்சிஸ்டன்சி பார்த்துக்கோங்க. அப்போ தான் உங்களுக்கு எண்ணெய் அதிகம் குடிக்காது, இல்லைன்னா எண்ணெய் ரொம்ப அதிகமாக குடிக்கும். இப்போ இதுலேருந்து எடுத்து எண்ணெய் மிதமான சூடாக இருக்கும்போது மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஒரு 5
5லேருந்து 6 போண்டா போட்டு எடுத்துக்கலாங்க. ஒரு 2 நிமிஷம் கழிச்சு இதை அப்படியே திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். போட்ட உடனே கரண்டி வச்சு கலரக்கூடாது. ஒரு 2 நிமிஷம் விட்டதுக்கப்புறமா திருப்பி போட்டு எடுத்துக்கலாம். ஃப்ளேம் ரொம்ப லோவாகவும் இருக்க வேண்டாங்க, ஹையாகவும் இருக்க வேண்டாம். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம பொரிச்சு எடுத்துக்கலாம். இப்போ எல்லாத்தையும் திருப்பி போட்டதுக்கப்புறமா 2 நிமிஷம் அப்படியே விட்டிங்கன்னா நல்லா மொறு மொறுன்னு ப்ரௌன் கலரில் சூப்பரான சுவையான அரிசி போண்டா ரெடி ஆகிடும். நம்ம சொன்னால் தான் தெரியுங்க இந்த அரிசி போண்டானே, அந்த அளவுக்கு டேஸ்ட்டாக இருக்கும். இது கூட கார சட்னி, தேங்காய் சட்னியில் அருமையான காம்பினேஷனாக இருக்கும். பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக மொறு மொறுன்னு வந்துருச்சு. இதை நம்ம எடுத்துகிட்டு எண்ணெய் சுத்தமாக வடித்து ஒரு பிளேட்டில் மாற்றி எடுத்து வச்சுக்கலாம். அதே மாதிரி மிச்சம் இருக்க மாவு எல்லாத்தையுமே இதே மாதிரி போண்டாக்கெலாம் போட்டு எடுத்துக்கலாங்க. ஸ்கூல்லேருந்து வர குழந்தைக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்து பாருங்கள். டேஸ்ட் அட்டகாசமாக இருக்கும். கேட்டு விரும்பி சாப்பிடுவாங்க. ஃப்ரெண்ட்ஸ், நீங்களும் இந்த சுவையான அரிசி போண்டா ரெசிபியை ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸுகளை சொல்லுங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காமல் நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ.